ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான கோகோனட் பிஸ்கெட். தேங்காய் பிஸ்கட் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது முட்டை இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பிஸ்கட் பண்ணுறதுக்கு சீனியை பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சீனி 1/3 கப் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட பவுடர் சுகராகவே இருந்தாலே ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெய் 1/2 கப் சேர்த்துருக்குறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சாஃப்டான பட்டர். இதை பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல க்ரீமியாக ஃப்ளஃபியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சீனி நம்ம சேர்த்துடலாம், பவுடர் சுகர். இதை அப்படியே சேர்த்துட்டு இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்துட்டு டைரெக்டாக பீட் பண்ணோன்னா அந்த சீனி ஃபுல்லாகவே வெளியில் எல்லா பக்கமே தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணோன்னா சுகர் ரொம்ப வெளியிலலாம் தெரிக்காது. இப்போ இதை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் கூட சுகரை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் 1 கப் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒருவேளை உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா இது வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த தேங்காவை சேர்த்து அது ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டிங்க அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்சளவு உப்பு. இதை சேர்த்துட்டு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மாவாக இருந்துச்சு அப்படின்னா பால் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நான் பால் எதுவுமே சேர்க்கலங்க, எனக்கு இதுவே நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டி பால் சைஸுக்கு உருட்டிடலாம். ஃபஸ்ட்டு இதை லட்டு மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க போதும். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் மேலே இந்த மாதிரி கோட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கோதுமை பிஸ்கட் அப்புறம் நிறைய குக்கீஸ் ரெசிபீஸ்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கேக் ரெசிபீஸுமே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பேக்கரி ஸ்டைல் சாஃப்டான டீ கேக் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். வைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. ரொம்ப ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பேக் ஆகும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பிஸ்கட் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஆகும்போது அதோட ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வீடே கமகமன்னு இருக்கும். தேங்காய் ஸ்மெல் அந்தளவுக்கு வந்துச்சு எனக்கு. தேங்காய் பிஸ்கட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுன்னு.
இந்த ஒரு குக்கீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லைனில் உள்ள குக்கீஸை கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வச்சுருந்தேன். பேக் ஆகும்போது பாருங்கள் எப்படி ஒட்டிக்கிச்சுன்னு. ஆனால் இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பேக் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கேப் விட்டே வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம் வெளியில். எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 17 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இதை நீங்கள் வெளியில் எடுத்த உடனே சாஃப்டாக தான் இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி கிறிஸ்பியாயிரும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான கோகோனட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பிஸ்கட்டை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கிறிஸ்பியான தேங்காய் பிஸ்கட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன குக்கீஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.